அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொடுப்பதில் எத்தனை பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. கொடுத்து மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல அறநிறுவனங்களுடைய தோழமையோடு ஒரு நல்ல முயற்சியை இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள். பலருக்கும் தொண்டு செய்கின்ற தொண்டு நிறுவனங்களுடைய ஒரு அறிமுகத்தை பெறக்கூடிய வகையில் இந்த அறம் செய்ய விரும்பு என்கின்ற கருத்தை நம்முடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய வகையில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான முதல் செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளவு பேர் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போதே மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நல்ல விஷயத்தை செய்கிறவர்கள் தனித்து விடப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அது மாதிரி நல்ல காரியத்தை சரியாக செய்கிறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதை மாற்றி இந்த கொடுத்து மகிழ வேண்டும் என்ற இந்த கருத்தை மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தி. அதில் கொடுப்பது அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அது ஒரு ஆச்சரியமான உணர்வு. ஏன் நான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அடிப்படையில் மனிதர்கள் இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும், நமக்கு எதிர்கால பாதுகாப்பு, அப்புறம் வேறு வகையான எதிர்பாராத தேவைகள் இவைகள் வருகிற போது நமக்கு யார் எப்படி உதவுவார்களோ அப்படிங்கிறதுக்காக இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இருப்பார்கள். அதிலிருந்து மாறி கொடுக்கிற போது தான் ஒரு மனிதன் முழுமையான ஞானமடைய முடியும் என்பது சமய உலகம் கண்டிருக்கிற ஒரு பெரிய ரகசியம். கொடுக்கிற இயல்பு எல்லாருக்கும் உடனே வந்துடும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆற்றுல வெள்ளத்தில் ஒரு கஞ்சன் சிக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிறார். உடனே அவரை காப்பாற்றணும்னு நினச்ச ஒருத்தர் சொன்னார், அவரை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்ட்டு கையை கொடு அப்படின்னார். அவர் கையை கொடுக்கல, ஏன்னா அவருக்கு எதையுமே கொடுத்து பழக்கம் இல்லை. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், இப்படியே போயிடுவார் போல இருக்கப்பா, அவரை எப்படி காப்பாற்றுறதுன்னா, நான் காப்பாற்றுறேன் பார் அப்படின்ட்டு கையை புடி அப்படின்னா பிடிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு கொடுத்து பழக்கம் இல்லை, எவனாவது கொடுத்தா பிடிச்சி பழக்கம் உண்டே ஒழிய கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னா. அப்போ உயிர் போகிற போது கூட இந்த விஷயத்தை விட முடியாதுன்னு நினைக்கிறவர்கள் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு நேர்மாறாக அள்ளி கொடுத்தவர்கள், அப்படியே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே பிறருக்காகவே செலவழித்தவர்கள், கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியை கண்டு ஆனந்தப்பட்டவர்கள், அப்படி சில பேர் இருக்கிறார்கள். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. அதனுடைய அழகை சொல்லியிருப்பாங்க. அறம் செய்கிறியோ இல்லையோ செய்யறதுக்கு விரும்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கொடுக்க முடியாமல் கூட போயிடலாம், ஆனால் கொடுக்கணும்னு நினைச்சா போறாதா? அப்போ கொடுக்கணுங்கிற எண்ணம், அதுவும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம், கொடுக்க முடியாத போது சொன்னாலாவது பரவாயில்லை சொல்லு. அறம் செய்ய முடியுதோ இல்லையோ அறம் செய்ய விரும்பு அப்படின்னா. அறம்ங்கிறது எல்லா ஒழுக்கங்களையும் குறிக்கும், உண்மை பேசுவதை குறிக்கும், நெறியான வாழ்க்கையை குறிக்கும், அப்புறம் வேறு எல்லா விதமான எல்லா நெறிமுறைகளையும் உள்ளடக்கிய பெரிய வார்த்தை அறம். ஆனால் பேசிக்காக தர்மம் அப்படிங்கிறது எதை காட்டுகிறதுன்னு கேட்டால், இன்னொருவருக்கு ஒன்று கொடுப்பதை தான் மிகப்பெரிய தர்மமாக அந்த அறம் பேசுகிறது. ஏன் திருக்குறளில் ஒரு குறள் வருது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். தலைனா முதல். எல்லா தர்மங்களிலும் தலையாய தர்மம் என்ன தெரியுமா? பெரிய தர்மம் என்ன தெரியுமா? திருவள்ளுவர் சொல்றார், பகுத்து உண்டு. தங்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறது. பகுத்து உண்டு. பல்லுயிர் ஓம்புதல், பல உயிர்களை காப்பாற்றுதல். பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினர். திருவள்ளுவர் ஒரு கோணத்தில் நம்முடைய முன்பாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான தர்ம உணர்வை தூண்டுவதற்குரிய மகான்கள், ஞானிகள் உலகத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ அற நிறுவனங்கள், நான் இப்போ கீழே பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். படிக்காத பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு கண்ணீர் துடைப்பதற்கு, கண் ஒளி இழந்தவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, வைத்தியம் செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு கண் ஒளி வழங்குவதற்கு, இப்படி நூற்றுக்கணக்கான மலைவாழ் மக்களுக்கு, நலிந்து போன குழந்தைகளுக்கு அவங்களுக்கான ஒரு வணிக அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்விப்பதற்காக,
இப்படி இன்னும் பலவிதமான அமர் சேவா சங்கத்தினுடைய பலவிதமான பணிகள் இதெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். உண்மையிலேயே இது சுலபம் அல்ல. ஒரு நல்ல காரியத்தை எடுத்து செய்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போது தொடங்கின உடனே அது வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. பலவிதமான சிரமங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் தாண்டித்தான் அதன் பிறகு அது அடைய வேண்டிய வெற்றியை அடையும். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேணும், அதான் ரொம்ப முக்கியம். என்ன? அது ஆரம்பத்தில் எவ்வளவு சிரமமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு பிற்காலத்தில் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மாறும் என்பது இயற்கையின் நியதி. தொடங்குற போது அவ்வளவு கஷ்டம், ஆனால் அதோடைய விளைவு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதோடைய பலன் என்னன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ண பண்ண மறுநாள் உடம்புல ஒரு சுறுசுறுப்பு வரும் பாருங்க, அப்பதான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அது மாதிரி நல்ல காரியத்தை தொடங்குற போதெல்லாம் ஒரு சிரமம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும். அதை தாண்டி அந்த காரியத்தை செய்யணும். ஒரு சின்ன ஒரு குறும்படம் இங்கே காமிச்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தை சாக்லேட் பிரித்து சாப்பிட போது அப்போ ஒரு குழந்தை கண்ணில் அந்த ஏக்கத்தோடு பார்க்குது. பட்டுன்னு போய் உடனே அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு அது திரும்பி வருது. கொடுத்த உடனே அந்த குழந்தையோட கண்ணில் ஒரு மின்னல் வரும். அதை வாங்கின கண்ணு ஒரு மின்னும், கொடுத்த கண்ணு பார்த்தா 2 மின்னல் மின்னும். வாங்கின கண்ணுல ஒரு மின்னல் மின்னுச்சுன்னா கொடுத்த கண்ணுல 2 மின்னல் மின்னும். ஏன்? அந்த மின்னல் ரிஃப்ளெக்ட் பண்றது முதல் மின்னல், அப்புறம் மனசுலேருந்து புறப்பட்ட மின்னல் இன்னொரு மின்னல். இந்த இன்னலை தீர்த்து விட்டோம்ங்கிற போது வருகிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது எல்லையற்ற ஒரு சந்தோஷம்.